கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. இங்கே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மக்கள் தன்னெழுச்சியாக கிளம்பி வர்றாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, தேர்தலை விட இப்போ பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்களும் இப்போ நிறைய ஆர்வமாக உள்ளே வர்றாங்கன்றாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்க்கல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பல கிராமங்களில் எங்கிட்ட சிகிச்சைனா சும்மா காய்ச்சல் தலைவலிக்கு பார்த்தது கிடையாது. இறுதி அறுவை சிகிச்சை, வாழ்வு மாற்றக்கூடிய சிகிச்சை எங்களுடைய ட்ரஸ்ட் எல்லாம் முழுவதும் இலவசம்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பயன்பெற்றவர்கள்லாம் அங்கங்கே கிராமங்கள் இருந்து ஒரு கிராமத்துக்கு 2-3 பேர் கிளம்பி வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அதனால் இது நீ பார்த்த கூட்டம் இது உண்மையான கூட்டம் தான், சேர்த்த கூட்டம் இல்லை. இந்த 3 வருடம் திமுக ஆட்சியில் மக்களுக்கு கடுமையான ஒரு வேதனை தான். ஏன்னா அவங்க பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு சாமானிய மக்களை உங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபா தர்றேன், 5 பவுன் நகையை உங்களுக்கு நான் இங்கே வைக்கக்கூடிய கடனை கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கள ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வாக்குறுதி. இளைஞர்களுக்கு ரொம்ப வேலை வாய்ப்பு தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி. நீட்டு பரீட்சைக்கு எதிரான முதல் கையெழுத்து நான் போடுவேன், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி பல வகையில் பாமர மக்களையும் சரி ரொம்ப படித்த மக்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு அந்த ஏமாற்றத்தை மக்கள் இப்போ உணர்றாங்க. ஏன்னா கடந்த அனுபவங்களுக்கு மோசமான அனுபவம். அவர் வெங்கடேசன் அவர்கள் அவர் பேசுகிறத வச்சு ஒரு எழுத்தாளர் நம்மளுக்கு ஏதோ நல்ல செய்வார்னு நினச்சோம். பட் முற்றிலும் ஒரு விளம்பரமாகவே போயிடுச்சு. அது எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. அதனால் உங்களுக்கு நாங்கள் ஓட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம்னு படித்ததை மேல்தட்டு மக்கள் கூட கொஞ்சம் நல்லா சொல்கிறாங்க. 2019 தொடங்கப்பட்ட 16 வேலைகள் இன்னும் 5 வருஷமாக முடியலைன்னா என்ன வேலை பண்ணாரு இல்லையா? மலையவே நகட்டி கொண்டு வர வேலையை என்னன்னு புரியலை. வேலையை ஆரம்பித்து அதை பாதி கிடப்பில் போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது அவர் தான் தெளிவுபடுத்தும். இதில் ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறது எனக்கு வேணும் என்ன விளம்பரம் தேடித்தரும், அவருக்கு என்ன வேணும் கெட்ட பேரை தேடித்தரும் நினைக்கிறேன். இப்போ டாக்டர் என்னோட சோசியல் சர்வீஸ், என்னோட சூர்யா ட்ரஸ்ட் மூலம் நான் பண்ணக்கூடிய சர்வீஸ், மாற்றுத்திறனாளிக்கு செயற்கை கைகால் கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு இலவச இறுதி அறுவை சிகிச்சை பண்ணுறோம், நிறைய பேருக்கு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறோம். இன்னும் சில வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய மக்களுக்கு திருமணத்தை நிதி உதவி கூட பண்ணுறோம். நானே தாய்மாமனா போய் சீர் செஞ்சு இதெல்லாம் பண்ணுறோம். இந்த மாதிரி இது இளைஞர்களுக்கு என் மேலே என்கிட்ட அவங்கள ஒரு சார்பாக கொஞ்சம் இளைஞர்களையும் கொண்டு வந்திருக்குது. அதனால தான் எடப்பாடி ஐயா எங்களுடைய மாவட்ட செயலரோட பரிந்துரை பேரில் டாக்டரான என்னைய இங்கே கேண்டிடேட்டை அறிவிச்சிருக்கிறாரு. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரையினுடைய அதிமுக எம்பி வேட்பாளராக நிற்கக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில் தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல் கேள்வி, நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிறீங்க, நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்தோம். எல்லா கிராமங்கள்லையும் ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஓட் பேங்காக மாறுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா சார். பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ஓட்டிங் பேட்டர்னே இப்படி தான் இருக்கும். 2 கிரைட்டீரியா இருக்கும். ஒன்று ஒரு கட்சியோட சாதனைக்காக ஓட்டு போடுவாங்க, இன்னொரு கட்சியோட அந்த இது செஞ்சிருக்கக்கூடிய கேடு தரக்கூடிய திட்டங்களை மனசில் வச்சு எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியாவில் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அது ரெண்டும் பார்க்கையில் கடந்த 10 ஆண்டு காலம், இப்போ 3 வருஷம் தான் திமுக ஆட்சி, அதுக்கு முன்னாடி 2 டேர்ம் ஏடிஎம்கே ஆட்சி இருக்கிறது. அப்போ செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மக்கள் மனசில் நிற்கிது. அவனுக்கு புரட்சி அம்மா இருக்க காலத்திலேயா இருக்கட்டும், எடப்பாடி 4 ஆண்டு காலம் அந்த ஆட்சியோட சாதனைகள் மக்கள் மனசில் நிற்கிது. இந்த 3 வருடம் திமுக ஆட்சியில் மக்களுக்கு கடுமையான ஒரு வேதனை தான். ஏன்னா அவங்க பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு சாமானிய மக்களை உங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபா தர்றேன், 5 பவுன் நகையை உங்களுக்கு நான் இங்கே வைக்கக்கூடிய கடனை கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கள ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வாக்குறுதி. இளைஞர்களுக்கு ரொம்ப வேலை வாய்ப்பு தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி. நீட்டு பரீட்சைக்கு எதிரான முதல் கையெழுத்து நான் போடுவேன், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி பல வகையில் பாமர மக்களையும் சரி ரொம்ப படித்த மக்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு அந்த ஏமாற்றத்தை மக்கள் இப்போ உணர்றாங்க. மதுரையை பொறுத்தவரைக்கும் இந்த தொகுதியோட வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வேட்பாளர். அப்போ ஆளுங்கட்சி இருக்கவங்களே செய்ய முடியாட்டி கூட இருக்கக்கூடிய தோழமை கட்சியை அவங்க எப்படி நடத்துவாங்கிறத நம்ம நிறைய மீடியாவில் பார்த்துருக்குறோம். அப்போ அவரால் எதுவுமே செய்ய முடியாது இங்கே. அதுதான் அதனுடைய அடிப்படை. அப்படி பார்க்கும்போது இங்கே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மக்கள் தன்னெழுச்சியாக கிளம்பி வர்றாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, தேர்தலை விட இப்போ பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்களும் இப்போ நிறைய ஆர்வமாக உள்ளே வர்றாங்கன்றாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்க்கல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பல கிராமங்களில் எங்கிட்ட சிகிச்சைனா சும்மா காய்ச்சல் தலைவலிக்கு பார்த்தது கிடையாது. இறுதி அறுவை சிகிச்சை, வாழ்வு மாற்றக்கூடிய சிகிச்சை எங்களுடைய ட்ரஸ்ட் எல்லாம் முழுவதும் இலவசம்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பயன்பெற்றவர்கள்லாம் அங்கங்கே கிராமங்கள் இருந்து ஒரு கிராமத்துக்கு 2-3 பேர் கிளம்பி வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அதனால் இது நீ பார்த்த கூட்டம் இது உண்மையான கூட்டம் தான், சேர்த்த கூட்டம் இல்லை. அதனால் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருந்துச்சு. 100%. தேர்தல் களம்னு வரும்போது நிறைய இடங்களில் நிறைய விதமான மக்கள் இருப்பாங்க.
இப்போ எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்குன்னு தனியான சில உறுதிமொழிகள் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போவீங்க. ஒவ்வொரு கிராமத்துக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி பூர்த்தி பண்ண போறீங்க? நிச்சயமா இப்போ வந்து இது வந்து சட்டமன்ற தேர்தல் இல்லை, பாராளுமன்ற தேர்தல். அப்போ பாராளுமன்றம்ன்றது நம்ம டெல்லியில் மத்திய அரசை நம்ம இதை வச்சு நம்ம என்ன வலியுறுத்த போகிறோம், இதுவும் முக்கியமான அடிப்படையில் பண்ணக்கூடியது. பேசிக்காக அப்படி பார்க்கல எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு 133 வாக்குறுதிகள் தந்திருக்கிறார் தமிழக மக்களுக்கு. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொருட்டு நான் என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை எங்கள் பொதுச் செயலாளர், எங்களோட மாவட்ட கழக செயலாளர், எங்களோட ஆலோசனை பேரில் நான் போய் டெல்லியில் போய் பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். இது ஒன்று. இன்னொன்று, தனிப்பட்ட நான் மருத்துவராகவும் சமூக சேவகராக இருக்கிறனால எனக்கான ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது. ஏற்கனவே நிறைய மக்களுக்கு அதன் மூலம் நான் நிறைய சேவைகள் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டட் பிளாட்ஃபார்மில் நான் என்ன பண்ணக்கூடிய எனக்கு இன்னும் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் என் மனசில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக எல்லாமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை சந்திக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு இலவசமான கோச்சிங் கிளாஸஸ் தொடங்கி பெருமன்றமாக நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் இருக்கிறது. இந்த மதுரைக்கில் கடந்த இதில் வந்து வெங்கடேசன் பழைய எம்பி என்ன சொல்லியிருந்தார், நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வர போகிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ரப்பர் தொழிற்சாலையை நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். வானத்தை வில்ல விளைக்க போகிறேன்ற அளவுக்கு சொல்லியிருந்தார். அடிப்படையாக மதுரை வந்து மல்லிகைப்பூக்கு ஃபேமஸ்ஸு. இங்கேருந்து நல்லா எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ அதற்கான ஒரு கோல்டு ஸ்டோரேஜு இதில் ஏர்போர்ட்டில் அது சார்ந்த ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி சில தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு முகாம்கள் நிறையா நடத்துறது சம்மந்தமாக சில திட்டங்கள்லாம் ஏடிஎம்க்கு பிள்ளை பார்த்தா இன்னோவேட்டிவான திட்டங்களாக இருக்கும். இதை மத்திய அரசோட கவனத்துக்கு கொண்டு போய் தேசிய அளவில் செயல்படுத்துறது. அம்மா பீரியடில் ஒரு பேர் என்ன பண்ணாங்க, மழைநீர் சேகரிப்பு அதை இன்சிஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நிலத்தடி நீரை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு உயர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. எடப்பாடி ஆட்சி பீரியடில் வைகை கரையில் 2 சைடும் வந்து நல்ல சுற்றுச்சுவர் கட்டி வெளியே இருக்கக்கூடிய கழிவு நீர் உள்ள கலக்காத மாதிரி தடுத்து 2 சைடும் சாலைகள் அமைத்து பேபி டேமுகள் அமைத்து அந்த நீர் தேக்கம் பண்ணனால இப்போ மதுரையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்ததை விட இப்போ தண்ணி தட்டுப்பாடு பெருசாக இல்லை இங்கே. அதை தாண்டி முல்லை பெரியாறுலேருந்து 1296 கோடிக்கு அங்கேருந்து வரக்கூடிய ஒரு திட்டம், தண்ணீரை வந்து குழாய் பதிச்சு மதுரை மாநகருக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அது. அந்த திட்டமெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் இந்நேரம் வந்து எல்லா மக்களுக்கும் இன்னும் குடிநீருக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த 3 வருஷத்துல இந்த அரசு வந்து அந்த திட்டத்தை கொஞ்சம் கிடப்பில் போட்டுருச்சு. ஒரு காழ்ப்புணர்ச்சியோட நல்ல திட்டம், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தையும் இந்த அரசு வந்து தடுத்திருக்கிறது. அது சிறப்பாக. இப்போ இந்த மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்குமே பாஜகவும் இந்த இடத்துல வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மும்முரமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் களத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க, இங்கே இருமுனை போட்டியா இல்லை மும்முனை போட்டியா, இல்லை இங்கே அதிமுகவுக்கு போட்டியே இல்லையா? உங்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து எப்படி இருக்குது? ஆமாம், இது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு போட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறதே கரெக்டு. ஒருவேளை உதயசூரியன் நீங்கள் போட்டிக்கிட்டு இருந்தால் இது இரட்டை இலைக்கான போட்டியாக உதயசூரியனுக்கான போட்டியானு இருந்திருக்கும். அதனால் வந்து போட்டி இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதை தாண்டி ஜனநாயக நாட்டில் நம்ம வந்து அதை சொல்கிறது ரொம்ப இதாக நினச்சா கூட அலையன்ஸ், அந்த கட்சி திமுக அலையன்ஸ் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுக்கு தான் போட்டி. இதில் பாஜகவுக்கு போட்டி இல்லை. பாஜகவுக்கு தொண்டர் பலம் இல்லை ஒன்றும் மதுரையில். பொதுவாகவே தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் பிஜேபிக்கு பெரிய ஒரு ஹோல்டு இருக்காது. அதுவும் மதுரையில் தமிழ்நாட்டில் பார்க்கல இருக்கவே இருக்காது. அதனால் அவங்கள வந்து நம்ம ஆட்டையில் சேர்த்துக்கிறவே இல்லை. நமக்கமானது தான். இங்கே இப்போ இன்னும் கூட பொதுமக்கள் இன்னும் நியூட்ரலான மக்கள், கட்சி சாராமல் வாக்களிக்கக்கூடிய மக்கள், இவங்க தான் ஒரு தோல்வியை வெற்றி நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க இந்த தேர்தல்ன்றது ஒரு டாக்டருக்கும் ஒரு ரைட்டருக்குமான ஒரு தேர்தலாக கூட பார்க்குறாங்க. என்கிட்ட படித்த சிலர் நான் போய் வாக்கு கேட்கும் பொழுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் டாக்டர் கண்டினியூஸாக சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு 22 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ட்ரஸ்ட் மூலம் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, நாங்கள் அன்றாடம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களே பயன்பெற்று இருக்கிறாங்க, நிறைய நாங்கள் பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். உங்கள் மாதிரி ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவருக்கு நாங்கள் போட்டால் நல்லாயிருக்குமே. ஏன்னா கடந்த அனுபவம் எங்களுக்கு மோசமான அனுபவம். அவர் வெங்கடேசன் அவர்கள் வந்து அவர் பேசுகிறத வச்சு அவர் ஒரு எழுத்தாளர், நம்மளுக்கு ஏதோ நல்லா செய்வார்னு நினச்சோம். பட் முற்றிலும் ஒரு விளம்பரமாகவே போயிடுச்சு. அது எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. அதனால் உங்களுக்கு நாங்கள் ஓட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம்னு படித்ததை மேல்தட்டு மக்கள் கூட கொஞ்சம் நல்லா சொல்கிறாங்க. அப்படி பார்க்கையில் இது வந்து டாக்டருக்கான களமாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் சேவகருக்கான ஒரு களமாக பார்க்குறேன். மன்னர் சேவகருக்கான களமாக இல்லாமல். ஏன்னா பார்த்தீங்கன்னா திமுகலே வந்து அவருக்கு சீட் தரக்கூடாது வெங்கடேசனுக்கு சொல்லி கடுமையான ஒரு எதிர்ப்பு இது பண்ணாங்க. அதையும் தாண்டி ஒரு கூட்டணி கட்சிகளை இது பண்ணணும், அவங்க கூட்டணி உடையக்கூடாதுன்னு ஒரு அடிப்படையில் அவங்க சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேலே இருக்கக்கூடிய அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம இதை இதிகாசங்களில் நம்ம இப்போ புராணங்கள் பார்க்குற மாதிரி விநாயகர் வந்து அப்பா அம்மா சுற்றி வாங்கிட்டு வந்துடுவார் இல்லையா,
அந்த மாதிரி தான் இது நடந்து போயிருக்குது. அதனால் திமுக தொண்டர்களே வந்து ஒரு வெறுப்பில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து அவங்களையும் ஒரு சந்திக்கலை. அது இருக்கக்கூடிய 5 வருட பீரியடில் 4 வருஷம் மாயம் ஆகிட்டார். எங்கே இருக்காருன்னு தெரியல எங்களுக்கு. நிறைய இதை வந்து அவர் வந்து வாண்டடாக அவரோட இதில் உள்ள எடுத்துக்கிற பார்ப்பார். இப்போ உதாரணத்துக்கு கீழடி வந்து சிவகங்கையை சேர்ந்தது அந்த நாடாளுமன்ற தொகுதி. ஆனால் கீழடிக்கு இவர் தான் முழுவதும் ஒரு காப்பி ரைட் எடுத்த மாதிரி பேசுகிறாரு, எப்படின்னு தெரியல. நான் கூட சமீபத்தில் அந்த கீழடிக்கான ஒருத்தரை சந்தித்தேன். பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு அவர் ஹிஸ்ட்ரி டீச்சர். அவர் கீழடி ஸ்கூலில் அவர் ஹெச்எம்லாம் இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ சிலைமானில் அவரும் அவர் துணைவியார் இருக்கிறாங்க. அவர் வந்து 1974 முதல் அவர் தான் போய் தொல்லியல் துறை கதவை வந்து தட்டுறாரு. இந்த மாதிரி எங்கள் ஊரில் கிணறுலாம் தோண்டும் பொழுது வித்தியாசமான செங்கல் வருது, சங்ககால பொருட்கள்லாம் சிலது கிடைக்கிது அப்படின்னு 1974 அவர் போய் அவர் தான் முதல் சொல்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு தெரியுமில்ல, அரசு கேந்திரம் சமயங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் ஒரு பீரியட் அப்படி டேக் ஓவர் ஆகி கடைசி பார்க்கையில் எடப்பாடியார் அரசு அதிமுக அரசு பீரியடில் தான் அதற்கான இடம் 22 ஏக்கர் ஒதுக்கி அது வந்து ஃபஸ்ட்டு அகழ்வாராய்ச்சி தொடங்குது. இப்போ இதுக்கு கிரெடிட் யார் எடுத்துக்கிறணும்னா அவர் பாலசூரன் சாருக்கு தான் கிரெடிட் போகணும். அதை தாண்டி அரசுன்னு எடுத்து அதிமுக அரசுக்கு தான் போனது. பட் இவர் எப்படி அது கிரெடிட் எடுத்துக்கிறாருன்னு மக்கள் நிறைய பேர் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அவருக்கான ஒரு பிஆர் டீம் இருக்குன்றனால அவர் நினச்சதெல்லாம் வந்து அவர் ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணுறதுன்றது புரியலை. நேற்று கூட எனக்கு வந்து அவர் ஒரு இது கொடுத்துருக்கிறாரு, என் மேலே ஒரு கேஸ் போட போகிறேன்னு சொல்லி ஒரு கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், என் பேட்டியில் என்ன சொல்கிறேன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து வருஷத்துக்கு 5 கோடி அவங்க செலவழிக்கலாம். அவங்களுடைய எம்பி ஃபண்ட், அந்த லோக்கல் ஏரியா அந்த இது தொகுதி மேம்பாட்டு நிதி, ஆமாம் டெவலப்மெண்ட் ஸ்கீம், MPLADS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக 5 கோடி × 5 எடுத்தோம்னா 25 கோடிக்கு ஒரு எம்பியோட அந்த 5 வருஷத்துக்கான நிதி ஆதாரம் அவர் செய்யக்கூடியது. கொரோனா காலகட்டத்தினால இவங்களோட பேட்சுக்கு வந்து 17 கோடியை ஆக்கிட்டது மத்திய அரசு. நான் கூட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 1 கோடி எடுத்துட்டாங்க. 3 நான் 2 வருஷம் தான் சட்டமன்ற உறுப்பினர் தான் திருப்பரங்குன்றத்தில் இருந்தேன். அது மாதிரி 17 கோடி. அப்போ நம்ம எதேச்சியாக நம்ம ஆர்டிஐயில் அந்த டீட்டெயில்ஸ் என்ன வேலை பார்த்துருக்காருன்னு வாங்கி பார்க்கையில் இது வரைக்கும் வந்து 5 கோடிக்கும் குறைவு, 4.24 4 கோடி 24 லட்ச ரூபா தான் அவருடைய நிதி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ மிச்சம் வந்து ஒரு 12 கோடி வந்து பயன்படுத்தப்படலாம் மக்களுக்கு. அப்போ மக்களுக்காக இருக்கேன், மக்கள் சேவை செய்கிறேன், அதுவும் தொழிலாளர் நலனுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட்டு எப்படி 12 கோடி விட்டாங்க. இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது என்னுடைய அந்த 6ல் 1 கோடி தான் கொரோனாவுக்கு எடுத்துட்டாங்களே, 5 கோடியை எக்ஸஸ் பண்ணிவிட்டு எனக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் வச்சுருந்த அந்த மிச்ச தொகை ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருந்தார் அண்ணன் போஸ் அவர்கள். அதையுமே நான் பயன்படுத்தலாமா? அது வந்து சட்டமன்றத்துக்கான ஒரு தொகை தானே, அது சட்டமன்ற உறுப்பினருக்கான தொகை நான் பயன்படுத்துகிறோமான்னு கேட்டும் அது வந்து கலெக்டர் அந்த மாவட்ட ஆட்சியர் மறுத்தாங்க. அது செய்ய முடியாது, உங்கள் பீரியடுக்குள்ளே அந்த இதில் மட்டும் நீங்கள் பண்ண அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த 17 கோடிக்கு இவர் வந்து குறைஞ்சது ஒரு 30-40 கோடிக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருந்து 17 கோடி வந்து அளவுக்கான ஒரு செஞ்சுருந்துருக்கணும், மக்கள் செய்யலை. அதுதான் அதை நான் கோடிட்டு காமிச்சிருக்கேன். அவர் அதை வந்து நான் தவறு அவதூறு பரப்புறதை சொல்கிறாரு. நான் இன்னும் 1 to 1 கூட அவர்கிட்ட நான் ஒரு இதில் உட்காரது கூட நான் விரும்புகிறேன். அது வந்தால் அவர் கூட வெளிப்படையாக கூட நம்ம ப்ரெஸ் ஊடகங்களுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாம். அது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 260 ப்ரப்போசல் கொடுக்குறாரு ஒர்க்கு இந்த மாதிரி ஏரியாக்களில். அதில் 228 வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. அதில் 73 தான் கம்ப்ளீட்டாக இருக்குது 5 இயர்ஸில். அப்போ 2019 தொடங்கப்பட்ட 16 வேலைகள் இன்னும் 5 வருஷமாக முடியலைன்னா என்ன வேலை பண்ணாருன்னு இல்லையா? மலையவே நகட்டி கொண்டு வர வேலையை என்னன்னு புரியலை. அப்போ வந்து என்ன இருக்குன்றதை அவர் வெளிப்படைத்தன்மையை அவர் தெரிவிக்கணும். நிறைய பேருக்கு அதில் வந்து சந்தேகம் இருக்குது. டெக்னிக்கலான அதில் ஒரு ஊழல் நடந்திருக்கிறதா கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஏன்னா ஒரு வேலையை ஆரம்பித்து அதை பாதி கிடப்பில் போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது அவர் தான் தெளிவுபடுத்தும். இதில் ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறது எனக்கு வேணும் என்ன விளம்பரம் தேடித்தரும், அவருக்கு என்ன வேணும் கெட்ட பேரை தேடித்தரும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மக்களிடத்துல அவங்க பிரச்சாரத்திற்கு போகும்போது எதிரொலிக்கலையே, அது வந்து ஏன் எதுக்காக அப்படின்னு நீங்கள் மக்கள் இடத்துல பேசுனீங்களா? ஆமாம், இப்போ தான் எடுத்து கொண்டு போகிறோம். பிரச்சனை நேற்று தான் ஆரம்பிக்குது. ஆர்டிஐலேருந்து எனக்கு கிடைச்ச தகவல் நேற்று எனக்கு கொடுக்குறாங்க. நேற்று தான் நான் அதை பேசுகிறேன். இதில் ஊடகங்களில் வருது, பேப்பர் மீடியாவில் வருது. இனி அவர் வந்து அதற்கான பதிலை அவர் பிரச்சாரம் போகிற இடத்துல சொல்லணும், இல்லை உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸுங்களுக்கு முன்னாடி அவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். நம்ம வந்து அது இருக்கிற நமக்கு தெரிஞ்ச தகவலை நம்ம சொல்கிறோம், அது இல்லைன்றது மறுக்கிறது அவரோட உரிமை. அதற்கான சான்றுகளை ஆதாரத்தை அவர் காமிக்கணும். எனக்கான ஆதாரத்தை இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் நான் காமிச்சிருக்கிறேன். என் கையிலேயே கூட அந்த பேப்பர்ஸ் இப்போ இருக்குது. நான் காமிச்சிருந்தனால அந்த பேப்பர்ஸ் நான் வச்சுருக்கிறேன். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஒர்க் சேங்ஷன்டு கூட ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு 4.24 4 கோடி 24 லட்சம். இதில் லேக்ஸில் வந்ததுனால 424 இருக்குது. 4 கோடி 24 லட்சம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக 10 லட்சம் கவர்மெண்ட் செலவழிக்குது. அப்போ மொத்தம் அந்த ஃபண்டு வந்து 4 கோடி 34 லட்சம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாம்,
ஃபண்டு சேங்ஷன் 10 கோடிக்கு மேலே 11 கோடிக்கு மேலே பயன்படுத்தப்படலை. ஆமாம், 1 கோடி மொத்தமாகவே மிச்சமாக இருக்குது. அவர் கொடுத்த ப்ரப்போசலே இல்லாமல் அந்த 1 கோடி சும்மாவே இருக்குது. ஏன் இப்படி பண்ணாருன்றது எங்களுக்கு தெரிய வரலை. அப்போ பார்க்கல கீழடிக்கு வர்றாரு, நடிகர் நடிகைகள் அவங்கள கூப்பிட்டு வந்து உள்ளே வந்து விழாகும் மாதிரி கொண்டாடுறாரு. அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுறாரு கீழடியை. இப்போ நம்ம நிறைய இப்போ டிவி இதெல்லாம் பார்க்குறோம், மதுரை முத்தெல்லாம் ப்ராப்பர்ட்டி காமெடின்னு பண்ணுவார். அந்த மாதிரி இவர் வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ண அவரை பப்ளிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. வெளியே கல்வி சுற்ற வந்து ஸ்டூடெண்ட்ஸு சாப்பிடாம பத்தியில் மயங்கி விழுகிறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி கூட இப்போ கூட இதில் காமிச்சாங்க, செல்லில் ஒரு ஏதோ ஒரு டிவியில் இப்போ காமிக்கிறாங்க. ஒரு ஊரில் அவர் போய் ஓட்டு கேட்கும்போது மக்கள் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அவர் ஏமாற்றிட்டாருன்னு அவருக்கு எதிராக கோஷம் போடுறத காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 100 நாளை 200 நாளாக மாற்றுவேன், 400 ரூபாய் கூலியாக உயர்த்தி கொடுப்பேன், அதுக்கு நான் அங்கே நாடாளுமன்றத்தை பேசி அதுக்கு வாங்கி தருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் செய்யலை. ஏற்கனவே உள்ள அந்த 100 நாள் இதை மாற்ற முடியல. எங்கள் ஐயா பொதுச் செயலாளர் அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், விவசாயி. அதனால் அவர் கொண்ட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், குடிமராமத்து திட்டம். இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுக்கு தந்திருக்க வாக்குறுதியில் நிறைய இது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சார்ந்த, அவங்க விவசாய நலன் சார்ந்த இது இருக்கும். குவிண்டால் அரிசிக்கு 5000 ரூபாய், ஆனால் இப்போ 2000 சொச்சம் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கரும்பு டன்னுக்கு 6000 ரூபாய். இந்த பண்ணை நீர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களே நேரடியாக ரயில்வே நிலையங்களில் போய் விற்கிறதுக்கான அனுமதி. இப்படி ஒரு பல்வேறு வகையில் வந்து விவசாயிகளுக்கான திட்டங்களை கொடுக்குறாரு. அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, 100 நாள் வேலை திட்டத்துக்கு 150 நாள் வேலை திட்டம், 450 ரூபா கூலி. அதுக்கு என்னைய வந்து எங்கள் ஜெயிக்கக்கூடிய எம்பி வந்து இப்போ பேசுவாருன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. அது ஒரு நியாயமான ஒரு வாக்குறுதியாக தெரிகிறது. இப்போ மக்கள் வந்து நிறைய இடத்துல அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. மீடியா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருக்குது. இன்னும் வந்து எப்படி வெள்ளைக்காரவங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்களோ, போட்டு குற்ற பரம்பரைன்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு அதுக்கு எதிராக பெருங்காமனூரில் போராட்டம் நடந்து 17 பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க. நேற்று அங்கே போய் கூட நாங்கள் வந்து வணங்கிட்டு வந்தோம். அந்த இடத்த வீர வணக்கம் செலுத்திட்டு வந்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது இதுவும் அதே தான். இவரோட வேலைகளை பார்க்கையில் பெருசாக இவர் ஒன்றும் செய்யலை. அதுதான் இதில் எங்களுக்கு பார்க்க தெரிகிறது. இப்போ இளைஞர்கள்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க் யாருக்கு ஓட்டு போடுறதுன்ற ஒரு குழப்பத்தில் முதல் தடவையாக ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அதிமுக பக்கம் உங்களுக்கு சாதகமாக ஓட்டு போட வைக்கிறதுக்கான வாக்குறுதிகள் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? இளைஞர்கள் மத்தியில் இது கொண்டு போயிருக்கா, சேர்ந்துருக்கா? கட்டாயம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் கூட எங்களோட வாங்க. நிறைய இடங்கள்ல இப்போ மாநகர் பகுதிகளில் என்னோடய பிரச்சாரங்களை ஒரு 50% இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். புறநகரை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் அவ்வளோ கூடுறாங்க. பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, இவரோட இப்போ எடப்பாடி ஐயாவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியில் இளைஞருக்கான வேலைவாய்ப்பு முகாம்கள் அடிக்கடி நடத்தி குறைந்தது 5 லட்சம் டு 10 லட்சம் பேருக்கு வந்து ஆண்டுக்கு வேலைவாய்ப்புக்கான ஒரு உத்தரவாதத்துக்கான ஒரு முயற்சி எடுப்பார் எங்கள் எம்பின்னு கொடுத்துருக்கிறாரு. அந்த விஷயங்கள் இன்னும் விளையாட்டு சார்ந்து பார்க்கல, ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் திட்டம், அவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கான ஒரு கோட்டா சொல்லியிருக்கிறாரு. இந்த இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த இடம் வந்து ரேக்லா ரேஸுக்கு ஃபேமஸ். இங்கே ஆக்சுவலாக வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து பார்ப்பாங்க. அதை வந்து தேசிய பாரம்பரிய விளையாட்டை அறிவிக்கிறது, கபடியை ஒலிம்பிக்கில் சேர்க்கறது, ஏன்னா இது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. அது கூட திமுக அந்த புகழை சிதைக்கும் இடம் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரங்கம் கட்டுறாங்க 33 கோடியில் போய் கட்டி. ஏன்னா இது வந்து நம்ம ரத்தத்தோட ஊறிய ஒரு இது ஜல்லிக்கட்டுன்றது. அப்போ வந்து வாடிவாசல் அமைத்து அவங்க தெய்வத்தை வழிபட்டு முதல்ல கோவில் காளையை வைப்பாங்க. அதை யாரும் வந்து போய் அடக்க மாட்டாங்க. அடுத்தது வரிசையாக அவங்க காளைகளை விடுவாங்க. இது வந்து ஒரு மரபு தொன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு கிரவுண்டுக்கு கொண்டு போய் பண்ணாங்கன்னா அது ஒரு வணிக மயமாக மாறிடும். ஸ்பெயினில் நம்ம பார்க்குறோம்ல, அங்கே அந்த மாடுகள் எப்படி துன்புறுத்தப்படுதுன்னு அந்த மாதிரி ஒரு வேளை போகிற காலங்களில் மாறிடுமான்னு தெரியல. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடை கொண்டு வந்ததே அவங்களும் காங்கிரஸும் கூட்டாக இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் தான். இளைஞரோட தன்னெழுச்சியான ஒரு போராட்டம். அப்போ வந்து இளைஞர் மத்தியில் ஜல்லிக்கட்டுக்கு ஐயா சொல்லியிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டம், அதுக்கான வேலைவாய்ப்பில் ஒரு கோட்டா சிஸ்டம் வந்து அவங்களுக்கு அதில் ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கு, நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த வேலைவாய்ப்பு முகாமுகள், இந்த மாதிரி விஷயங்கள், விளையாட்டு மைதானங்கள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது இது எல்லாமே பண்ணுது. அதை தாண்டி இன்றைக்கி உள்ள நியூட்ரல் இளைஞர்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அங்கே ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா அவரோட போன தடவை அவரை நம்பினாங்க போன எலெக்ஷனில், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் வந்து அதை செய்யலை, ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு. கார்பரேஷனுக்கு வெளியே ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் அப்போ படிச்சுட்டு இப்பயும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிறையா படிக்கிறாங்க வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஷெட்டு மட்டும் அமைச்சு கொடுத்துருக்குறாரு. அரசாங்கம் தான் இந்த தமிழக அரசு ஒரு கலைஞர் லைப்ரரின்னு பெரிய லைப்ரரி கட்டி வச்சுருக்கு. அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு பொறுப்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஏன் தம்பி இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க, லைப்ரரியில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, அங்கே வந்து படிங்கன்னு சொல்லலாம். அது போய் இப்போ பாருங்கள், காத்தாடிக்கிட்டு இருக்கோம். அது 215 கோடியில் அந்த தமிழக அரசு கட்டி இருக்குது.
செவரலாம் நிறைய இடத்துல கீறல் விழுந்து தரம் குறைவான ஒரு இதில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த இளைஞர்களை வந்து இவங்க அந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்கலாம். அது செய்யாமல் இதையும் அவர் பப்ளிசைஸ் பண்ணுறதுக்காக பார்க்கல் படிக்கிறவங்களுக்கு நான் வந்து செட்டு போட்டு கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதை செய்ய நினைக்கிறாரு. நான் வந்து அவங்களுக்கான ஒரு இலவச பயிற்சி மையம் ஆரம்பித்து சிவில் சர்வீஸ் மட்டும் இல்லை, இப்போயும் நாம் வந்து நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் அதில் படித்து பல வகையில் குரூப் 2லேருந்து குரூப் 4லேருந்து சர்வீஸை சேர்ந்த இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ டாக்டராக என்னோட சோஷியல் சர்வீஸ், என்னோட சூர்யா ட்ரஸ்ட் மூலம் நான் பண்ணக்கூடிய சர்வீஸு, மாற்றுத்திறனாளிக்கு செயற்கை கைகால் கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு இலவச இறுதி அறுவை சிகிச்சை பண்ணுறோம், நிறைய பேருக்கு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறோம். இன்னும் சில வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய மக்களுக்கு திருமணத்தை நிதி உதவி கூட பண்ணுறோம். நானே தாய்மாமனாக போய் சீர் செஞ்சு இதெல்லாம் பண்ணுறோம். இந்த மாதிரி இது வந்து இளைஞர்களுக்கு வந்து என் மேலே வந்து என்கிட்ட வந்து அவங்கள ஒரு ஒரு சார்பாக கொஞ்சம் இளைஞர்களையும் கொண்டு வந்திருக்குது. இது அதனால தான் எடப்பாடி ஐயா எங்களுடைய மாவட்ட செயலரோட பரிந்துரை பேரில் டாக்டரான என்னையை வந்து இங்கே கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்கிறாரு. உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து இவ்வளோ விஷயங்களுக்கு ரொம்பவே விளக்கமாக நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்பவே நன்றி சார். உங்களுக்கான வெற்றியோடு நீங்கள் மறுபடியும் வந்தீங்கன்னா மறுபடியும் இன்டர்வியூக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையோட ரொம்ப நன்றி சார். கட்டாயம் ஜூன் 4ஆம் தேதி பிறகு உங்களை சந்திக்கிறோம், வெற்றி பெற்ற எம்பியை சந்திக்கிறோம். தேங்க்யூ. கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு.